நாங்கள் 7 பேர் அம்மா அப்படி என்று சொன்னார். சரி, உங்களுக்கு சாபம் தீர்ந்து விட்டது, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார். அம்மா, உங்களுடைய தவம் பூர்த்தி அடையாமல், என்னது தவம் பூர்த்தி அடையாமல் நாங்கள் ஒரே ஒரு அடி கூட பிரட்டி வைக்க மாட்டோம். உங்களால் சாபம் தீர்ந்த எங்களுக்கு இதோ எங்களால் முடிந்த உதவி உங்களுக்கு காவலாய் இருக்கின்றோம். அப்படி என்று அம்பாவுடைய தவறுகளுக்கு 7 பேர் காவலாய் அமைந்து விட்டார். இவர்களும் தவம் இருக்க, இந்த அம்மாவும் தவம் இருக்க, தளரும் மலரும் கொண்டு வந்து முருகப்பெருமான் விளையாட புறப்பட்டு விட்டார். அந்த நேரத்திலே அந்தர வீரன், ஆகாய வீரன், மந்திர வீரன், மகேந்திர வீரன், எரி வீரன், ரணவீரன், அதோ அக்கினி வீரன், பாதாள சொல்லக்கூடிய அந்த அசுர குலத்தை சேர்ந்த யாரு? அந்த பாதாள வீரன், பாதாள அரக்கன் சொல்வார்கள். அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் இந்த சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்தார். இந்த முருகப்பெருமான் மறுபடியும் சூரர்களை சந்தானம் செய்ய புறப்பட்டு விடுவான். இவன் தாயோடு அங்கே இருக்க வேண்டும். இந்த தேவைகளை எல்லாம் நாம் அழித்து சந்தானம் செய்ய வேண்டும். அப்படி என்று அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் கண்மூடி தவம் இருக்கும். இந்த பார்வதி அம்மனுடைய அந்த தவறலைக்கு ஓடி வந்தார். இந்த 7 மொழிகளை தவம் இருக்க, அன்னையும் தவம் இருக்க, யாருக்குமே அம்மா தெரியாம, யாருக்குமே